வாங்க. இது வந்து 8 பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். பூரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சும்மா ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே டேஸ்டே பயங்கரமா பிடிச்சிருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. இல்லடா. Hey guys, welcome to Ramvarsha vlog. So இன்னைக்கு யார் வந்திருக்கா பாருங்க. நம்ம ஸ்ரீ வந்திருக்காங்க. ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. மேடம்காக இன்னைக்கு வந்து வரலட்சுமி வந்து ஸ்பெஷலா ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு நான் தேங்காய் பால் வச்சு தேங்காய் பால் ரைஸ் தான் பண்ண போறேன். தேங்காய் பால் சிக்கன் நோ சிக்கன் வரல. ஸ்ரீ இன்னைக்கு வந்து என்ன, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி அமாவாசை சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதனால நோ சிக்கன். ஸ்ரீக்கு வந்து தேங்காய் பால் வச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து தேங்காய் பால் அதாவது வந்து அதில் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோமா? டிஃப்ரெண்டாக ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக கிரேவி பண்ணுறோம். தேங்காய் பால் ரைஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கிரேவி, அப்புறம் ஜூஸ் பண்ண போகிறோம். ரசம், அதுக்கப்புறம் நார்மல் ஒயிட் ரைஸ், இதெல்லாம் பண்ண போகிறோம். இவ்வளோ ஐட்டம் பண்ண போகிறோம் போல மதியானம். அதுவும் நம்ம இன்னைக்கு வந்து என்ன வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். அங்கே வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆமாம், வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அகாராவுடைய ராயல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம். என்னன்னா தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ மழை காலம் வரப்போகுது. மழை காலம் வந்தோன்னா என்னென்ன பண்ணுவோம்? சூடாக சாப்பிட்றதுக்கு தான் எல்லாருக்கும் இது ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம வார்ம்லயே வச்சுக்கலாம். சாப்பிடும்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூடா இருக்கும் நல்லா. ஆமா. ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதுக்குமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பட்டன் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அது பண்ண. ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணிங்கன்னா அதுக்கான பட்டன் இருக்குது. அப்புறம் வந்து மிக்ஸ்டு கிரைன்ஸு சாத்தே பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. நீங்கள் அதுலேயுமே பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கீப் பாம்பில் கூட வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ மழை காலத்துக்காக இன்னொன்று என்ன இருக்குன்னா, நம்ம சாப்பாடு வந்து டிலேவாக இது பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம்னா சாப்பாடு வச்சுட்டு டிலேன்னு வச்சுட்டு போயிட்டோம்னா அது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். டிலே ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் இதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம குக் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து பட்டன்ஸு, அப்புறம் வந்து டச் பட்டன்ஸ், இதெல்லாம் அதான் பட்டன் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து வெஜிடேபிள் வந்து நம்ம வேக வைக்கிறது இருக்குல்ல, டயட்ல இருக்கவங்க வந்து நீங்க இதுல ஈஸியா வேக வச்சுக்கணும். ஸ்ரீ உங்களுக்கு தான் டயட். அப்படியா? உடம்பு இல்ல, அதனால ஸ்ரீக்கு வந்து ஆமா, அதனால வந்து தேவையில்லை இல்லையா? ஸ்ரீ நாய் ஒரு 10 days போயிருப்பேன். गाइस இவங்கெல்லாம் என்ன எவ்வளவு வெறுப்பேத்துறாங்க. இதுக்காகவே நான் 6 pack வச்சு காமிக்கல. 2 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கேன் நான் ஜிம்முக்கு போறேன் சித்தப்பா. ஸ்ரீ இதுக்காகவே நான் 6 pack வச்சு 10 days பண்ண வேண்டியது. அப்புறமா 10 days இல்ல ஸ்ரீ, ஒரு நாள் இன்னைக்கு போனாங்கன்னா 2 நாள் போக மாட்டாங்க. गाइस வேலை இருக்கு गाइस. ஃப்ரைடே போனாங்க, சாட்டர்டே சண்டே போல, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் போனா இந்த மாதிரி போற மாதிரி என்னன்னு ஆசை பாருங்க. ஓகே, இதுக்காகவே நான் 6 pack வச்சு இதோட 3 டைம் சொல்லிட்டேன். 6 pack வச்சு காமிக்கிறேன். ஓகே வாங்க, இப்போ இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இதிலே போட்டுடலாமா? ஓகே ஓகே வாங்க. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு சாத்தே ப்ரெஸ் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வதக்க போறோம். வதக்கிட்டு தான் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம வந்து என்னது, தேங்காய் பால் தேங்காய் சாதம். ஸோ தேங்காய் பால், ஆமாண்டா ஆமாண்டா, தேங்காய் பால் தேங்காய் சாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம்? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஓ, நெய் எப்படிப்பா தண்ணியா இருக்கு? அது மெல்ட் பண்ணியாச்சுன்னா அப்படிதான். இந்த மாதிரி வந்து தேங்காய் சாதம் வந்து நார்மலாவே பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் தேங்காய் சாதம் பண்ண போறோம். அது கொஞ்சம் டிஃபரெண்ட். இல்லடா, தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காவை வந்து நல்லா அரைச்சி அதோட பால் எடுத்துட்டு அதுல பண்ண போறோம். ஆமா. ஓகே. சோ இப்போ வந்து காஞ்சிடுச்சா? காய்ச்சணும் கொஞ்சம். ஓகே. சரி, அந்த கேப்ல வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போட்டுக்கலாமா? தெரியுமா சித்தப்பா சித்தி எவ்வளவு பெரிய செஃப் தெரியுமா? அது ஹீட் இப்படி பார்த்தாலே நமக்கு தெரியும்டா அதோட ஹீட். உள்ள கை ஊத்தாரு.
இது வந்து போமோகிரானட் போட்டிருக்கேன் 2. அதுக்கப்புறம் 1 கப் பால். வரலட்சுமியோடைய ரொட்டீன் இதுதான், ஜூஸ் ரொட்டீன். இன்னைக்கு கொஞ்சம் டிலே. யூஸ்வலா வந்து 11 o'clock சாப்பிடுவாங்க. சக்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன். சக்கரை வந்து நான் கம்மியா தான் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போ டைரக்டா அந்த ஐஸ் கியூப் போடும் போது அது கொஞ்சம் தண்ணி ஆகும் ஜூஸ். ஐஸ்கிரீம் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து தண்ணி ஆகாது, அந்த திக்னஸோடவே இருக்கும். அரைச்சி எடுத்துருவாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போமோகிரானட் ஐஸ்கிரீம் ஜூஸ் புதுசா ட்ரை பண்ணணுமா? அப்பதான் வந்து பசங்க நீங்களா சாப்பிடுவீங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்கல்ல. ஸ்ரீ வந்து அதில் பாருங்க, மேலே மேடம் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இதிலலாம் ஸ்ரீ தான் வந்து ஹைலைட்டு, வேற லெவல் பண்ணுவாங்க. இது முன்னாடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்ரீ. இதில் அப்படியே ஊற்றுனா பசங்க காலைல ஜூஸ்லாம் குடிக்க மாட்டுறாங்க, நம்ம வெறியே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் ஸ்ரீ வந்து ஸ்ரீ நீங்களே யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீ, சூப்பராக. அங்கே பாருங்க. போதும் 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 போதும். சூப்பர் சூப்பரான ஜூஸ் பாருங்க, வேற லெவல் ஸ்ரீ. அதுக்குள்ள வாயில எடுத்து போட்டுக்கினீங்களா கொஞ்சம். போமோகிரானட் ஜூஸ் 2 பேரும் குடிக்கிறாங்க, எனக்கு தர மாட்டாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க பாருங்க. 2 பேருக்கு மட்டும் கரெக்டா மெஷர் பண்ணி போட்டுட்டு, இதுல வேற இப்பதான் உனக்கு காஃபி கொடுத்தா உனக்கு ஜூஸ் கிடையாதுன்னு ஒரு காரணம் வேற. வாங்க ஐஸ், இப்போ வந்து இன்னும் வந்து சூடாகலை, அப்போவே வச்சுட்டோம். நான் தான் ஏதோ ஆப்ஷனை மாற்றி விட்டேன். இது நம்ம இப்போ சூடான உடனே இம்மிடியட்டாக போட்டுடலாம். என்ன நல்லா காஞ்சிச்சு, என்னென்ன போட்டுக்கலாம்? இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பெரிய பட்டை, அதுக்கப்புறம் மராட்டி முக்கு இதெல்லாமே போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். ஒரு 15 முந்திரி இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 தக்காளி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையாக தான் கொஞ்சம் வதங்கும், அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ சூப்பராக வந்து நமக்கு வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து 8 பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படியே வேக வச்சிருவோம். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அரிசி உடையாம அப்படியே பொறுமையாக கலரிக்கணும். அரிசி உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது நம்மளுக்கு. 4 அழகு போட்டிருக்கேன். ஒரு அழகுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பாலோட சேர்த்து மொத்தம் 6 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் முன்னாடியே. இதில் ஒரு மெஷர்மெண்ட்டாக அதுலேயுமே தண்ணி இருக்குது நமக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் இது வந்து 3 இருக்குது, 3 டம்ளர் இருக்குது தேங்காய் பால். இப்போ இன்னொரு 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அதை நம்ம அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ப்ளஸ் அது கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோவை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்னென்னா, சில பேர் வேக வச்ச வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேச்சுலர்ஸ்க்குலாம் கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே வேக வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் சும்மா நம்ம ஒரு கலரிங்காக தான். ஸோ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படியே வேக வச்சுருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட மராட்டி முக்கு, பட்டை, ஒரு 2 லவங்கம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேவி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மாட்டாது, வாயிலெல்லாம் மாட்டாது. பசங்களுக்குலாம் வந்து ஒரு டேஸ்ட், அந்த திக்னஸ் வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதே மாதிரி தக்காளியும் அரைச்சி தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரைஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆமாம், சாப்பிட்றதுக்கு நாங்கள் பன்னீர் தான் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து பன்னீர் வாங்கலை. சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, இங்கே ஸ்ட்ரீம் வந்துட்டு இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு. வாசனை அப்படியே, ஆமாம் வாசனை செம்மையாக வருது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா இது பச்சை வாடை போகிற அளவுக்கு, சிவப்பு கலர் தக்காளியில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிருச்சு. ப்ளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதுவுமே ரெடியாக இருக்கும், எடுத்துக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கீப் வார்முடைய இதுவில் போயிடும். நம்ம ஃபைனலாக ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம் நல்லா. இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கும் கேரட்டும், இப்போ இதில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கூட வெட்டி போடலாம். ஆனால் இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு போட்டு அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக இது கூட தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அந்த உருளைக்கிழங்குல வந்து அந்த மசாலாவோட இதுவெல்லாம் டேஸ்ட் எல்லாம் ஊறணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு கிரேவி. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. அப்படியே சிக்கன் கொதிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உருளைக்கிழங்கு அந்த டேஸ்ட் அப்படியே கேரட்டும் நடுவில் வந்துட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க. இது மேலே வந்து இருக்கு, லைட்டாக நம்ம கலரி விட்டோம்னா அப்படி இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்க திருப்பியா. சூப்பரான லஞ்ச். ஆஹா, இவ்வளோ நேரம் ஆளையே காணும். நீங்கள் தான் சமைச்சிங்களா? ஓகே, சூப்பரான சிம்பிளான ஒரு மெனு. கிரேவியும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ காய்ஸ், சூப்பரான ஒரு ரெசிபி, சிம்பிள் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம அகாராவுடைய ராயல் ப்ரெஷர் குக்கர் வச்சு பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 பேரும் டேஸ்ட் பண்ணி காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேர்த்து விறுவிறுத்து போச்சு. சூப்பரா. சிம்பா கத்துறான், அந்த ஸ்மெல் அவனுக்கு போயிடுச்சு போல. கத்துறா மாதிரி சூப்பரா இருக்கா. எனக்கு டேஸ்டே பயங்கரமா பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லடா, அந்த ஸ்மெல்லிலே டேஸ்ட் சூப்பரா தெரியுதுன்ற இல்ல, நான் அதுக்குள்ள எடுத்து கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டேன். ஸோ சூப்பரான இந்த வீடியோ. இங்க பாருங்க, ரசமும் ரெடி பண்ணியாச்சு, நம்ம ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி இங்க வச்சாச்சு எல்லாமே. சிம்பாக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ஒருத்தன் அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.